அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் யாராக இருந்தாலும் அவர்களது பெயரை மட்டும் பயன்படுத்தி அவர்களை உங்கள் வசியம் செய்வது. அதாவது நீங்கள் அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினால் இது பலனளிக்காது. அதே நேரத்தில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நல்ல நோக்கத்திற்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் இதை பயன்படுத்துங்க. தவறான விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும். அதனால் தயவு செய்து நல்ல விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்துங்கள். இந்த முறையை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், நம்ம ரிலேஷன்ஷிப்காக பயன்படுத்துறதுனால ஒரு ப்ளூ கலர் பென். ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லும்போது பென், பென்சில், மார்க்கர் அப்படின்னு நீங்கள் எதை வேணுனாலும் பயன்படுத்தலாம். இப்போது எந்த நாள் எந்த கிழமை இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, அப்படி இல்லாத பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நாம் ஒருவரை வசியம் செய்யும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் செய்தால் அது மிகவும் நல்லது. அதனால் ரோகிணி நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத உங்கள் கேலண்டரில் பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த நாளை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் எந்த நபரை வசியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் எந்த நாள் எந்த கிழமையில் வருதுன்னு பார்த்து அந்த நாள் அந்த கிழமையில் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். எந்த டயத்தில் இதை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 to 6 அந்த டயத்தில் செய்யணும். அதேபோல் மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள்ளே நீங்கள் இதை செய்யணும். ஒரு நாளைக்கு 2 தடவை இதை செய்யணும். கட்டாயமாக 41 நாட்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு மண்டலம். நீங்கள் 41 நாட்கள் இதை செய்யும்போது இந்த மந்திரத்துக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த மந்திரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க உங்களை பற்றின சிந்தனையே இல்லாத இருக்கிற அந்த நீங்கள் விரும்பும் நபருக்கு உங்களை பற்றின சிந்தனைகள் அடிக்கடி வர தொடங்கும். சாதாரணமாக சும்மா அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாலுமே உங்கள் சிந்தனைகள் அவங்களுக்கு வர தொடங்கும். அப்படி உங்கள் சிந்தனைகள் வர தொடங்கும்போது நீங்கள் பழகின அந்த பழக்கம், நீங்கள் ஒன்றா இருந்த அந்த நாட்கள் எல்லாமே அவங்க நினைவில் வர ஆரம்பிக்கும். அவங்க உங்கள்கிட்ட பேசணும், உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரித்து அவர்களாகவே உங்களை தேடி வருவார்கள். இந்த முறையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பும் அந்த நபரை நீங்கள் முழுவதுமாக கற்பனை செய்து அவங்களோட உருவத்தை கிளியராக கொண்டு வரணும். அதாவது நீங்கள் விரும்பும் அந்த நபரை இமேஜின் பண்ணி அவங்களோட அந்த உருவத்தை கிளியராக உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரணும். அப்படி அந்த முகத்தை உங்களால் கிளியராக கொண்டு வந்தால் மட்டுமே இந்த முறை உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்படி இல்லாட்டி பலன் கொடுக்காது. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தனிமையான இடத்தை தேர்வு பண்ணுங்கள். அது உங்கள் பூஜை ரூமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோயில், அப்படி இல்லை அப்படின்னா பழைய கோயில் மண்டபம், இந்த மாதிரி ஒரு இடத்த தேர்வு பண்ணிட்டு
தரையில் ஒரு துண்டை விரிங்க. ஒரு துணியை விரிச்சிட்டு அந்த துணிக்கு மேலே உட்காந்துட்டு, இப்போது நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஒயிட் ஷீட், அந்த சின்ன ஒயிட் ஷீட்டில் நீங்கள் விரும்பும் அந்த நபரின், குறிப்பிட்ட நபரின் பெயரை தெளிவாக எழுதணும். அதாவது பெட் நேமோ இல்லை எல்லோரும் கூப்பிட்ற அந்த பெயரையோ வச்சு சொல்லி கூப்பிடக்கூடாதுங்க. அவங்களோட உண்மையான பெயரை நீங்கள் எழுதணும். அந்த முழு பெயரையும் அப்படியே அதில் எழுதி வச்சுக்கிட்டு, உங்கள் மூச்சு காற்றை முதல்ல ஒரு 5 நிமிடம் கவனிங்க. அதாவது உங்கள் மனசை வேறு எந்த திசையிலும் இல்லாமல் உங்கள் மனசை தெளிவாக நீங்கள் விரும்பும் நபர் மீது மட்டும் வைக்கணும். அதுக்காக முதல்ல உங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க. அமைதிப்படுத்தின பிறகு நீங்கள் விரும்பும் அந்த நபரை தத்ரூபமாக கற்பனை செய்ய வேண்டும். அப்படி கற்பனை செஞ்ச பிறகு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கிழக்கு பார்த்து தாங்க உட்காரணும். கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு உங்களுக்கு எதிரே ஒரு அகல் விளக்கை ஒரு அகல் விளக்கை ஏற்றுங்க. அந்த அகல் விளக்கை ஏற்றிய பிறகு அந்த அகல் விளக்கு கீழே, அதாவது அந்த தீபத்தை ஏற்றுங்க. தீபத்துக்கு கீழே அந்த தீபம் அந்த பேரில் படுற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருக்கிற பேப்பரை வைக்கணும். அப்படி வைத்த பிறகு நீங்கள் அந்த நபரை தத்துருவமாக, அவரோட உருவத்தை தத்துருவமாக நினச்சிக்கிட்டே நீங்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த பேப்பரை நல்ல ஒரு 5 நிமிடம் உற்று கவனிக்க வேண்டும். உற்று கவனித்ததுக்கு பிறகு அவங்க உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டே, இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஓம் க்ளீம் ரீங் நமச்சிவாய, ஓம் க்ளீம் ரீங் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்ல வேண்டும். இப்போ டிஸ்பிளேயில் கூட தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். ஓம் க்ளீம் ரீங் நமச்சிவாய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முடிச்சுட்டு அப்படி அந்த விளக்கை குளிர வச்சுருங்க. அந்த நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த பேரை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அதே பேப்பரை ஈவினிங் நீங்கள் இந்த 6 to 8 அந்த டயத்துக்குள்ளே இந்த மாதிரி வச்சு, நான் முதல்ல சொன்னது மாதிரியே செஞ்சு நீங்கள் அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். அதை கண்டினியூவாக நீங்கள் 41 நாட்கள் சொல்ல வேண்டும். 41 நாளில் எந்த ஒரு சின்ன பிரேக்கும் எடுக்கக்கூடாதுங்க. அப்படி பிரேக் எடுத்திங்கன்னா நீங்கள் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 41 நாள் சொல்லணும். அப்படிங்கும்போது கண்டினியூவாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரே வாரத்தில் நீங்கள் விரும்பும் நபரிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அவங்க ஒரே வாரத்தில் உங்கள்கிட்ட பேசிட்டா கூட இதை நீங்கள் 41 நாட்கள் கண்டினியூவாக பண்ணி அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதாங்க இந்த மெத்தடு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.